பிள்ளைங்க நமக்கு இருக்காங்க, கடைசி வரைக்கும் பார்த்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இருந்தோம் இல்லையா. வேலை நிமித்தமா பிள்ளைங்க வெளிநாட்டுக்கே போயிடக்கூடும், அல்லது ஏதோ ஒரு பிணக்கு ஏற்பட்டு பிள்ளைகள் பிரிந்து போகக்கூடும். அது ஒரு மன வருத்தத்தை தரக்கூடும். ஒரு காலகட்டத்தில் நாம ஓடி ஓடி சேர்த்த சொத்துக்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா யாரோட சேர்ந்து அதை அனுபவிப்பது? அதை அனுபவிப்பதுங்கிறது என்ன தெரியுமா? முதிர்ச்சி வரும்பொழுது அந்த சொத்தை அனுபவிக்கிறதுல பெரிய சுகம் இருக்காது. நமக்காக யாருமே இல்லாத மாதிரி எப்போதான் தோணும். ஓடி ஓடி சம்பாரிச்சதுல நான் 4 பேரை சம்பாதிக்காம விட்டுட்டணும், 4 மனிதர்களை சேமிச்சு வைக்க மறந்து போயிட்டணும் அப்படிங்கிறது அப்போதான் தோணும். அப்போ சேமிப்பு என்பது வெறும் பணத்தை மட்டுமே கிடையாது, பொருளை மட்டுமே கிடையாது, நல்ல மனிதர்களை, நல்ல உறவுகளை சேமிப்பது அவசியம்னு காலம் கடந்து ஒரு ஞானம் நமக்கு அப்போ வரும். ரொம்ப அவசியம். குடும்பத்தை அல்லது குடும்ப ஒரு உறவுகளுக்கு ஒரு இணையா யாரையுமே வச்சு பார்க்க முடியாது. நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய பிள்ளைகளோட இடத்துல நம்ம வேற யாரையும் வச்சு பார்க்க முடியாது.